ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் 19ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பற்றியும், இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்மம் ராசி. சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான். அதனால சூரியனும் சுக்கிரனும் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் எந்த விதமான பாதிப்புகளும் சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்பட போறது கிடையாதுங்க. பொதுவாகவே நவ கிரகங்களில் மங்களகரமான கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் தாங்க. இந்த சுக்கிர பகவான் மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றி அமைத்துப்பார். அதாவது 30 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட இந்த கிரகம் மே மாதம் 19ஆம் தேதி அன்று மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு தன்னுடைய இடத்தை மாற்றி அமைக்க போகிறாரு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். ஆட்சி அதிபதி கிரகமானது அந்த ராசியிலே இருக்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. மேலும் சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அழகு, ஆடம்பரம் மற்றும் காதல், செல்வாக்கு, செழிப்பு போன்றவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இந்த கிரகம். அப்படிப்பட்ட இந்த கிரகம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே மாதம் 19ஆம் தேதி பயிற்சியாகி ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே ரிஷபராசியில் தான் இருக்க போகுது. இந்த நிலையில் சிம்மராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் இந்த கிரகம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி சரியாக காலை 8:29 சுக்கிர பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறாங்க. இந்த நிலையில் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் காத்துட்ருக்குங்க. அந்த மாற்றங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானது இந்த பயிற்சியானது சிம்மராசிக்கு 9வது வீட்டில் நடக்குதுங்க. அதாவது சுக்கிரன் 9வது வீட்டுக்கு செல்ல போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா வெற்றி தாங்க. அதாவது உங்களுக்கு இந்த டைமில் துணிச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு முடிவுகளாக இருக்கும். அந்த முடிவை எண்ணி அனைவருமே பாராட்டுவாங்க. அப்படிப்பட்ட பாராட்ட பெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் தான் இந்த டைமில் நீங்கள் செய்ய போகிறீங்க. மேலும் தொண்டுகள் மற்றும் ஆன்மீகத்தில் கூட உங்களுக்கு இந்த டைமில் நாட்டம் அதிகமாக தாங்க காணப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு விதமான பிணைப்பானது அதிகரிக்கும். குழந்தைகள் தொடர்பான கவலைகளானது உங்களுக்கு நீங்கி போகும். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியினுடைய முழு பலன்களையும் நீங்கள் தாங்க அடைய போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய வேலையில் இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கிரகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரிங்க, நல்ல ஒரு லாபத்தை அடைவீங்க. இந்த நேரத்தில் குடும்பத்தாரோட ஆன்மீக பயணம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதே போல் இந்த டைமில் சிம்மராசி என்பர்களே உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குங்க. அதாவது சுக்கிர பகவானுடைய இந்த பயிற்சி சிம்மராசி நேயர்களுக்கு அதீத நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கும் பல புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் சேரும். உத்தியோகத்தில் பல புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் வேலை கிடைக்காம இருக்கக்கூடியவங்க தவறாமல் இந்த தினத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த 30 நாட்களில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த வேலை கிடைக்கும். இல்லை உங்களுக்கு சம்பள உயர்வு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காகவும் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய அருளால் நிச்சயமாகவே நடக்குங்க. தவறாமல் இந்த முயற்சியை கைவிட்டுறாதீங்க. மேலும் இந்த கட்டத்தில் உங்களுடைய தொழிலுக்கு ஒரு புதிய ஒரு பார்வையானது கிடைக்க போகுதுங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வளர்ச்சிகளை எல்லாம் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். நீங்கள் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும். அதனால் இந்த டைமில் யார்கிட்டையும் போய் பேசாதீங்க. பொதுவாகவே சிம்மராசி என்பவர்களை பார்த்தீங்கன்னா நேர்மையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நேருக்கு நேராக பேசக்கூடிய தன்மை பெற்றவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டைமில் கடின உழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. இது போன்ற புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் உங்களுடைய தொடர்புகள் நிதி மற்றும் தொழில் துறையில் வெற்றிக்கு உதவியாகவும் இருக்குங்க. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா மனைவியோட ஒரு சில உறவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலும் நல்ல நிதி தன்மையானது உங்களுக்கு காணப்படும். அதாவது நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் அதுக்கான நல்ல தன்மையெல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குரிய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கோங்க. ரொம்பவே முக்கியமானது. இந்த நிதிகளை பராமரிக்க அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும்.
சுக்கிர பகவானுடைய முயற்சி பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10வது வீட்டில் ரிஷபத்தை வந்து நகர்த்த போகிறாரு. இதனால் சிம்மராசி என்பர்கள் கடின உழைப்பால் முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக வந்து அடைய போகிறீங்க. தொழில் மற்றும் உங்களது நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. மொத்தத்தில் சிம்மராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து அனுபவிப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப லாபத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும். அதாவது நிதி ரீதியாக நிச்சயமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படாதுங்க. இது வரைக்குமே கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சுக்கிர பகவான் பயிற்சியான பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். நல்ல புதிய புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். மேலும் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் நேர்மையான முயற்சிக்கு ஏற்ற அனைத்து விதமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உங்களை பார்த்தாவே எல்லாருக்குமே வந்து பிடிக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வசீகர தன்மையும் இந்த டைமில் வந்து கிடைக்க போகுது. மேலும் உங்களுடைய மூத்த அல்லது முதலாளிகளால் நீங்கள் அதிக அளவு விருப்பப்படுவீங்க. அதாவது பெரிய முதலாளிகள் உங்களை வந்து ரொம்பவே விருப்பத்தோடு பார்ப்பாங்க. இப்போ காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சுத்தம் அப்படின்றது சொல்லுவாங்களே, ஒரு தெளிவு, எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவுக்கு சிம்மராசி என்பவர்களுடைய வேலை அவ்வளவு தெளிவாக இருக்குங்க. அதாவது மற்றவர்கள் பார்க்கும்பொழுது அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுக்க போகிறீங்க. அப்படிப்பட்டவங்களை யாருக்கு தாங்க பிடிக்காது? சுக்கிர பகவானுடைய அருளாசியால் சிம்மராசி அன்பர்களே இந்த டைமில் உங்களுடைய அழகானது கூடி காணப்படும். மேலும் உங்களுக்கு வணிகத்தில் ஒரு நல்ல ஒரு நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அமைப்பும் இருக்கும். வியாபாரிகளால் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அனைவரும் வந்து லைக் பண்ணுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டரை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய வணிகத்திற்கு ரொம்பவே லாபகரமான விஷயமாகவே காணப்படுங்க. என்னதான் உங்களுக்கு தொழிலானது சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலுமே கூட இடமாற்றம் அப்படிங்கிறதுக்கும் சாதகமாக இருக்கும்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் நிச்சயமாக அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த இடமாற்றத்தினால உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து டவுன் ஆகிடுமா, இல்லை வந்து சம்பளம் வந்து கிடைக்காம போயிடுமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த இடமாற்றம் நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. மேலும் பயணத்தின் பொழுது மட்டும் நீங்கள் நிலையான நிதி நிலையை வந்து பெறுவீங்க. சிம்மராசி என்பர்களே இந்த சுக்கிர பயிற்சி நடைபெறக்கூடிய தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவரைக்கும் அவற்றையெல்லாம் இழந்திருக்கீங்க, கவலையாக இருக்கீங்களா? கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கும். மேலும் அவங்களுக்கு உரிய திருமணத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய உறவில் கூட நீங்கள் முன்னேற்றமானது காணப்படும். அதாவது பிரச்சனைகள் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களுடைய திருமண உறவில் அமைதி, நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை போன்றவை எல்லாமே காணப்படும். அதனால் கவலையே பட வேண்டாம். பெரும்பாலும் சிம்மராசியை உடைய பெண்களை திருமணம் செய்துக்கிட்டால் அதிகாரத்துவத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரம் இருந்தாலுமே கூட அதே நேரத்தில் அந்த அளவுக்கு அன்பும் அமைதியும் வந்து இருக்குங்க. அதனால் கவலைப்படாதீங்க. ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, எந்த விதத்துலையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது மற்றவங்களை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கொள்கையும் மட்டும்தான் இருக்குமே தவிர அடாவடித்தனமாக இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாதுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பழகும்போதோ சரி, எப்பயா இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்காக எல்லா விதமான விஷயங்களும் செய்து கொடுப்பாங்க. இந்த ஒரு ஈஸியான ட்ரிக்கை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சிம்மராசி என்பவர்களை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூட பிறந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது மூத்த உடன் பிறந்த உறுப்பினர்களோட நிபந்தனையற்ற முறையில் பாசம், ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமான முன்னேற்றத்திற்கும் இது உதவியாக இருக்கும். அன்பால் சாதிக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் அன்பை வந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்னா அது இந்த டைமிங் தான். ஸோ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வகையில் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இழந்த அனைத்து விதமான மகிழ்ச்சியும் இந்த டைமில் வந்து பெறப்போகிறீங்க. நிதி ரீதியாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகுது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏற்கனவே சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் இணைந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. குரு பகவானும் ரிஷபத்தில் தாங்க இருக்கிறாரு. இதனால் குரு பகவானும் நமக்கு நல்ல நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. மொத்தத்தில் சிம்மராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியும் நல்ல ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, செழிப்பு போன்றவற்றை எல்லாம் பராமரிக்க உங்களுடைய அன்புக்குரியவங்களோட நீங்கள் அகங்கார நடத்தையில் வந்து மட்டும் இருக்காதீங்க. மேலும் இந்த டைமில் நல்ல உணவு மற்றும் உடற்பயிற்சி போன்ற முறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சூப்பராகவே வந்து பாதுகாக்கலாங்க. சொல்லப்போனால் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. ஏற்கனவே பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட இந்த டைமில் சரியாகிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. என்ன நண்பர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சி என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.